ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழை தோட்டம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டிலேருந்து மஞ்சள் வாழை வந்து வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்கோம். இதெல்லாம் எதுக்காக கட் பண்ணி விட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து அடி நல்லா பெருக்கும். பெருக்குனா தான் அடி நல்லா பெருக்குனா தான் மழை பெஞ்சால் சாயாது. இல்லைன்னா சிலது வந்து மழை பெஞ்சால் மழையில் சாஞ்சிரும், அப்படிலாம் கொலை தள்ளும் போது சாஞ்சிரும். ஸோ அது சாயாமல் இருக்கிறதாக தான் நம்ம வந்து இது வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். கட் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா அடி வந்து நல்லா பெருக்கும். பெருக்கும்போது வந்து ரொம்ப வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து குட்டிலாம் போட்டுருக்கு பாருங்க. ஸோ சின்ன சின்னதாக வந்து கன்றுகள் இருக்குது. பாருங்கள், சின்ன சின்னதாக வந்து கன்றுகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அடி பெருக்கிறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா 2 மரம் மட்டும் இப்போதைக்கு வந்து கொலைத்தள்ளி இருக்குது. ஆல்ரெடி ஒன்று கொலைத்தள்ளி இருந்தது. ஸோ அது வந்து பழுத்துடுச்சு. நாங்கள் வந்து எப்படின்னா வந்து முத்துனதுக்கப்புறம் அதை வந்து வெட்டி வச்சு ஸோ அது பழுத்ததுக்கப்புறம் வந்து யூஸ் சாப்பிட மாட்டோம். ஸோ மரத்துலேயே பழுத்ததுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணி எடுப்போம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து குளத்தில் இருக்கிறத வந்து நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அது பழுத்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோவாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. இது பாருங்கள். ஸோ இது ஒரு மரம். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 5-6 மரம் இருக்குங்க வீட்டில். ஸோ மற்றதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டோம். பாருங்கள், இங்கே ஒன்று, ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பறித்து வந்து வாழைப்பூ வடை செஞ்சு சாப்பிட்டோங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா முத்த ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம வந்து இதையும் வந்து அறுவடை பண்ணிடலாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கொலை வந்து தள்ளலை. கொலை தள்ளினதுக்கப்புறம் நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க. மறக்காமல் புதுசாக நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வச்சுருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மரம் வந்து வயிற்றில் வந்து சாஞ்சிடக்கூடாது. ஏன்னா இது மழை காலமாக இருக்குதான், மழை வரும். ஸோ காற்றடிக்கிறதுனால கொலை தள்ளிக்கிறதுனால மரம் வந்து சாஞ்சு போயிடும். ஸோ சாயாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காற்றடிச்சா கூட மரம் வந்து ஓரளவுக்கு சாயாமல் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து வச்சுருக்கோம். கிட்டி கொம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டி கொம்புக்காக நாங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கத்திரிக்கோள் ஷேப்பில் நம்ம வந்து கவர் போட்டு கட்டி வந்து அந்த மரத்தோட கழுத்து பகுதியில் வந்து கட்டி வச்சுருக்கோங்க. ஸோ இதுக்கும் வந்து நம்ம வந்து கிட்டி கொம்பு வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா இப்போயே பார்த்திங்கன்னா மரம் வந்து சாய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மரம் பெஞ்சு காற்று அடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஞ்சிரும். ஸோ சாயாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதுக்குமே வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடணும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன செடிங்க தான். ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி மரம் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே வந்து கொலை தள்ள ஆரம்பிச்சிருங்க. ஸோ கடையில் வந்து எதுவுமே வாங்கி சாப்பிட வேண்டிய வேலையே இல்லை. ஸோ எல்லாமே வந்து நம்ம வீட்லேயே வந்து அறுவடை பண்ணிக்கலாம். வாழை இலையும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை ஏதாச்சும் சாமி கும்பிடணும்னா ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா வாழை இலைலாம் நம்ம வீட்டில் வந்து கிள்ளி நம்ம வந்து சாமிக்கெலாம் வந்து படைக்கலாம். பாருங்கள், ஸோ நம்மளும் வந்து வாழை இலையில் சாப்பிட்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க. ஸோ வாழை இலைலாம் பார்த்திங்கன்னா செம்ம பக்காவாக இருக்குது பாருங்கள், புது வாழை இலை மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்போது தான் வாழை இலை வந்து நல்லாயிருக்கும். இதுவே வந்து மேலே போயிடுச்சுன்னா அதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா கிழிஞ்சி போடும் காற்றடிக்கிறதுனால. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கிழிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ அதனால் நாங்களாம் பார்த்திங்கன்னா செடி வந்து சின்னதாக இருக்கும்போதே வந்து அதில் இருக்கிற இலையெல்லாம் வந்து பறிச்சுடுவோங்க. ஏதாச்சும் சாமி கிமி கும்பிடும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு விசேஷ டைமில் யூஸ் பண்ணிப்போங்க. ஏன்னா மேலே போயிடுச்சுன்னா நம்மளால் அதை வந்து கட் பண்ணி எடுக்கவும் முடியாது. அதுவும் வந்து சீக்கிரமாக வந்து கிழிஞ்சி போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த வாழைப்பழம்லாம் பழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் இருக்கிற நம்ம வாழைத்தண்டுலாம் வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்லாங்க. ஸோ அது எல்லாமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ வாழைத்தண்டு ஜூஸும் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து பொரியலும் பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லதுங்க இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.